டீம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி 1000 ருபீஸ் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும்னா, நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ண உடனே 200 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டோட்டல் இன்கம் 200 காட்டும், ஹோல் இன்கம் 200 காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்னு இருக்கும். எப்படி 1000 ருபீஸ் ஆக்டிவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பார்கோட் டச் பண்ணுங்கள். பார்கோட் டச் பண்ணிட்டு உங்களோட டெபாசிட்னு ஒரு விஷயம் இருக்கும், அதில் டெபாசிட் போங்க. டெபாசிட் பண்ணிங்கன்னா இப்போ கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கோட க்ரௌட் ஹெல்ப்னு நேமு காமிக்குது. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும், ஐஎஃப்எஸ்சி கோடும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பைசா அனுப்பணும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் பே எனிவே எதில் நீங்கள் உங்களுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் வருமோ அதில் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் பேனா அதிலே பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை 2 தடவை காப்பி பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடை மறுபடியும் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரிசிப்டர் நேம் வந்து க்ரௌடு ஹெல்ப்னு கொடுத்துருங்க. க்ரௌட் ஹெல்ப் டூன் கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ 1000 ருபீஸ் அடிச்சுட்டு ரீமார்க்கில் க்ரௌட் ஹெல்ப்னு கொடுத்துருங்க. க்ரௌட் ஹெல்ப் 2 கொடுத்துட்டு பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேமெண்ட்டை டன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணதில் பெய்டு லிஸ்ட்டு இருக்கும் பாருங்கள். எஸ் பேங்கோட பெய்டு லிஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரம் டு அட்ரஸ் காமிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது பாருங்கள், யூபிஐ ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடி நம்பர் என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. நம்பர் நோட் பண்ணுறேன். 018418057242. இதை நீங்கள் அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் மறுபடியும் சைட்டில் போயிட்டு சூஸ் ஃபைல் இருக்கும், அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுறோங்க. இப்போது இந்த டிரான்சாக்ஷன் யூடிஆர் நம்பர் இருக்குல்ல, அங்கே நீங்கள் நோட் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் யூபிஐ ஐடி நம்பரை காப்பி பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் எந்த அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணிங்கன்ற அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் அனுப்புங்க. அக்கௌண்ட் நம்பர் போடு. நெக்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, 1000 ருபீஸ் போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு டெபாசிட் ஹிஸ்ட்ரியில் வந்து அன்கன்ஃபார்ம்னு இருக்கும். ஓகேங்களா, அது கன்ஃபார்ம் ஆக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஆஃப்டர் தட் 10 மினிட்ஸ் ஆனப்புறம் கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டுன்னு காட்டும். ஓகேங்களா, இப்போது 10 மினிட்ஸ் ஆனப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ட்டு மேலே ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம்னு காட்டும். ஓகேங்களா, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா பார்கோட் டச் பண்ணிட்டு பின் ரிப்போர்ட் போங்க. பின் ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் பின் கொடுங்க. ஜென்ரேட் பின்னில் ஜிஹெச் வேலெட்டுன்னு இருக்கும்.
ஜிஹெச் வேலெட்டை டச் பண்ணி ஃபண்ட் வேலெட் 1000 ருபீஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அதை 1000 ருபீஸ் காமிச்சிருங்க. அப்புறம் பின் அமௌண்ட் 1000 ஃபில் பண்ணிட்டு குவான்டிட்டி 1ன்னு போட்டுருங்க. குவான்டிட்டி 1ன்னு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தவங்க பின் ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல் மேலே காட்டுதா ரெட் கலரில் காமிச்ச அப்புறம் மறுபடியும் பார்கோட் டச் பண்ணி பின் ரிப்போர்ட் போங்க. அன்யூஸ்டு பின் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 1000 ருபீஸ் பின்னு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பின்னை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பார்கோட் டச் பண்ணி ஹெல்ப்னு இருக்கும். ஹெல்ப் டச் பண்ணுங்கள். ஹெல்ப்பில் ப்ரொவைட் ஹெல்ப்னு போங்க. ப்ரொவைட் ஹெல்ப் கொடுங்க. ப்ரொவைட் ஹெல்ப்பில் நீங்கள் காப்பி பண்ண பின்னை பேஸ்ட் பண்ணுங்கள். அமௌண்ட்டை 1000 கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே PH for 1000 rupees confirmed successfully காமிக்கும். ஸோ ஆஃப்டர் தட் டேஷ்போர்ட் போனீங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவ்னு காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவ்னு காட்டும். டோட்டல் PH 1000 ருபீஸ் காமிச்சிடும். ஸோ உங்கள் இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃப்டர் தட் 1 day அப்புறம் டெய்லி இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? டூ டைரக்ட் ரெஃபரல் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு விட்ரால் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங் இம்பார்ட்டண்ட், ஐடி 200 கொடுத்து ரீஷேர் பண்ண உடனே 1000 ருபீஸ் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட் கொடுத்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? கனரா பேங்க் தவிர்த்து எல்லா பேங்க்கும் கொடுக்கலாம். கனரா பேங்க் லிங்க் ஆகாது. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் உங்களை ரெஃபர் பண்ணுற டீட்டெயில் லீடர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல். இப்போது 10 minutes ஆன அப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ட்டு மேலே ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம்னு காட்டும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா பார்கோட் டச் பண்ணிட்டு பின் ரிப்போர்ட் போங்க. பின் ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் பின் கொடுங்க. ஜென்ரேட் பின்னில் ஜிஹெச் வேலெட்டுன்னு இருக்கும். ஜிஹெச் வேலெட்டை டச் பண்ணி ஃபண்ட் வேலெட் 1000 ருபீஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அதை 1000 ருபீஸ் காமிச்சிருங்க. அப்புறம் பின் அமௌண்ட் 1000 ஃபில் பண்ணிட்டு குவான்டிட்டி 1ன்னு போட்டுருங்க. குவான்டிட்டி 1ன்னு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தவங்க பின் ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல் மேலே காட்டுதா ரெட் கலரில் காமிச்ச அப்புறம் மறுபடியும் பார்கோட் டச் பண்ணி பின் ரிப்போர்ட் போங்க. அன்யூஸ்டு பின் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 1000 ருபீஸ் பின்னு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பின்னை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பார்கோட் டச் பண்ணி ஹெல்ப்னு இருக்கும். ஹெல்ப் டச் பண்ணுங்கள். ஹெல்ப்பில் ப்ரொவைட் ஹெல்ப்னு போங்க. ப்ரொவைட் ஹெல்ப் கொடுங்க. ப்ரொவைட் ஹெல்ப்பில் நீங்கள் காப்பி பண்ண பின்னை பேஸ்ட் பண்ணுங்கள். அமௌண்ட்டை 1000 கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே PH for 1000 rupees confirmed successfully காமிக்கும். ஸோ ஆஃப்டர் தட் டேஷ்போர்ட் போனீங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவ்னு காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவ்னு காட்டும். டோட்டல் PH 1000 ருபீஸ் காமிச்சிடும். ஸோ உங்கள் இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃப்டர் தட் 1 day அப்புறம் டெய்லி இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? டூ டைரக்ட் ரெஃபரல் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு விட்ரால் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங் இம்பார்ட்டண்ட், ஐடி 200 கொடுத்து ரீஷேர் பண்ண உடனே 1000 ருபீஸ் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட் கொடுத்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? கனரா பேங்க் தவிர்த்து எல்லா பேங்க்கும் கொடுக்கலாம். கனரா பேங்க் லிங்க் ஆகாது. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால்
உங்களை ரெஃபர் பண்ணுற டீட்டெயில் லீடர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.